அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வந்து, திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு உண்டான பதிவு இது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. எத்தனையோ மருத்துவம், சிகிச்சை எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பேர் வந்து கிட்டாம இருக்கும். ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில வந்து இதுக்கு நெறைய காரணங்கள் உண்டு. என்ன காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குலதெய்வ சாபமா இருக்கலாம். அல்லது முன்னோர்களோட சாபங்கள் இருக்கலாம். அதாவது அவங்க தாய் வழியிலயோ, தந்தை வழியிலயோ யாரேனும் விட்ட சாபம் வந்து இவங்களுக்கு இந்த பிள்ளை பேர் இல்லாம வந்து பண்ணும். இன்னும் சில காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சில முனிகள் உண்டு. அதாவது துஷ்ட முனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. துஷ்ட முனிகள் அப்படின்னு மாந்திரீகத்தில சொல்லக்கூடிய சில பெயர் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் உண்டு. அது என்ன செய்யும் அப்படின்னா, கருவுற்ற பெண்களின் வந்து அந்த கருவ தின்னு அழிக்கும்பா. கருவுள்ள அந்த கருவ திங்கணும். அந்த கரு தான் அதுக்கு பலம். அதனால அத வந்து உடம்புலயே இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் உண்டு. இன்னும் இல்லாம இருசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இருசியும் இதே போலத்தான் கருவை திங்கும். குழந்தை உண்டானதும் அந்த கருவை தின்று இந்த மாரி சில விஷயங்கள்லாம் உண்டு. மற்றும் இல்லாம சில ஏவல்கள் ஏதேனும் அந்த குடும்பத்திற்கோ, அல்லது அந்த கணவன் மனைவிக்கோ செஞ்சிருந்தா கூட, அந்த ஏவலும் ஆகப்பட்டது வந்து இந்த மாரி கருவுக்கு ஆசைப்பட்டு சாப்பிடும். இந்த மாரி காரணங்களும் உண்டு. சித்தர்கள் சொல்லிய முறைப்படி எந்த பெண்ணிற்கும் குழந்தை வரம் கிட்டாமல் இந்த உலகத்தில் பிறந்ததில்லை. ஆக நிறைய தடங்கல்கள் இருக்கும் இந்த மாரி. அது என்ன, எப்படி, என்ன ஏதுன்னு மருத்துவத்தையும் பார்க்கணும், சாமியையும் பார்க்கணும். இதுக்குண்டான கோளாறு வந்து ஏன்னா மருத்துவத்தால நடக்க முடியாத காரியங்கள், பல காரியங்கள் தெய்வத்தாலயும், இந்த வித்தையின் மூலியமாவும் நடந்திருக்கு. இது சாட்சி நெறைய பேர் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில வந்து, இந்த மாரி சில காரணங்களால தான்ப்பா குழந்தைகள் வந்து நெறைய தம்பதிகளுக்கு இல்லாம போகுது. எதா இருந்தாலும் அந்த மாரி ஏதேனும் எனக்கு உண்டா? எனக்கு எங்க குடும்பத்தில எதுவும் பிரச்சனைகள் உண்டா? அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணி கேளுங்க. நான் பார்த்துட்டு கண்டிப்பான முறையில உங்களுக்கு என்னென்ன தீர்வு நான் கண்டிப்பான முறையில நான் சொல்றேன். நன்றி. வணக்கம்.